ஹாய் ஹலோ எம் டாக்டர் நாராயணசாமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருமணமாகி 3 மாதத்தில் எப்படி எளிமையாக கர்ப்பம் ஆகலாம் அப்படின்ற அசத்தலான 6 டிப்ஸை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, முதல்ல ஓவுலேஷன் டே கால்குலேட் பண்ணி 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். ஓவுலேஷன் டே எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண்ணுக்கு 28 நாள் மென்சுரல் சைக்கிள் அப்படின்னா 14th டே ஓவுலேஷன் டேவாக இருக்கலாம். அந்த 14th டே கருமுட்டை வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 14 டேல இருந்து முன்னாடி 2 நாளும் பின்னாடி 2 நாளும் அப்போனா 12, 13, 14வது நாள், 15வது நாள், 16வது நாள் இந்த 5 நாட்களும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கர்ப்பமாகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, கருமுட்டையுடைய வீரியத்தன்மையும் உயிரணுடைய வீரியத்தன்மையும் அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்மோக்கிங்கை கம்மி பண்ணணும், ஆல்கஹாலை கம்மி பண்ணணும், அண்டு காஃபி சாக்லேட்ஸை கம்மி பண்ணிக்கணும், நிறைய காய்கறி பழங்கள் கீரை வகைகளுடைய ஃபுட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும். அதாவது ஆண்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, ஜிங்கு விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஃபுட்டு அதிகமாக நல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பெர்முடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி ஃபுட்ஸை எடுத்துக்கணும். குறிப்பாக கீரை வகைகள், அதிக காய்கறிகள் அண்டு ரெட் பனானா ஃப்ரூட்ஸில் என்னென்ன எடுத்துக்கணும், ரெட் பனானா, கிவி பழம், ஆரஞ்சு, மாதுளம்பழம், ஆப்பிள் அண்டு விட்டமின் சி உடைய ஃபுட்ஸு அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பெர்முடைய குவாலிட்டி அதிகமாகும். நிறைய காய்கறி டெய்லி லைஃப்பில் எடுத்துக்கணும். அதே போல் பெண்களுக்கு கருமுட்டை நன்றாக வளர்ந்து வெடிக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்ஸு சாப்பிட்டுக்கலான்னா, காய்கறிகள், பழங்கள், கீரைகள் அதிகமாக எடுத்துக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு இந்த மாதிரியும், பழங்களில் என்னென்ன எடுத்துக்கலாம்னா ஆரஞ்சு, மாதுளம்பழம், ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி பழங்களையும் டெய்லியும் எடுத்துக்கணும். அண்டு மீன் டெய்லியுமே ஃபிஷ்ஷு எடுத்துக்கலாம். அண்டு எக்கு டெய்லியும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை கம்மி பண்ணிக்கணும். ஆயிலி ஃபுட்ஸை கம்மி பண்ணிக்கணும். டீ காஃபி குடிக்கிறத கம்மி பண்ணணும். இதெல்லாம் டெய்லியுமே பெண்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கர்ப்பமாகலாம். 3வது டிப் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி ஹாப்பியாக இருங்க. கவலைப்படுறது, அடிக்கடி கோவப்படுறது, இதனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். இதை நிறைய தண்ணி குடித்து ஸ்ட்ரெஸ்ஸை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன், யோகா, எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால உயிரணு உற்பத்தியும் அண்ட் கருமுட்டை வளர்ச்சியுடைய உற்பத்தியும் பாதிப்படையுது அப்படின்னு சில ஸ்டடீஸ் சொல்லியிருக்காங்க. அதனால் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு 4th டிப் என்ன அப்படின்னா, டெய்லியும் எக்ஸசைஸ் செஞ்சால் கர்ப்பப்பை மற்றும் உயிரணு உற்பத்தி நல்லாயிருக்கும். டெய்லியுமே 30லேருந்து 40 நிமிடம் உடற்பயிற்சி செய்யுங்க. அதாவது கடினமான உடற்பயிற்சி ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சில வீட்டிலே செஞ்சுக்கூடிய எக்ஸசைஸும் இருக்குது. அது என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறேன். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங், ஜாக்கிங், பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ், பெல்விக் மசாஜ், கீகல் எக்ஸசைஸ் அண்டு பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் இது போன்ற எக்ஸசைஸ் டெய்லியும் பண்ணுறது நல்லது. அதாவது 5th டிப் என்ன அப்படின்னா, நல்ல உறக்கம் கருவுறல் தன்மையை அதிகரிக்கும். அதாவது டெய்லியுமே நல்லா தூங்கணும். 7லேருந்து 8 மணி நேரம் டெய்லியும் ஆண்களும் பெண்களும் நல்லா தூங்கணும். அதாவது அதிகமாக தூங்கினாலோ இல்லை கம்மியாக தூங்கினாலோ உயிரணு உற்பத்தியும் கருவுறல் தன்மையும் கருமுட்டை வளர்ச்சியும் பாதிக்கும். அதனால் டெய்லியுமே நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாத ஹெல்த்தி ஸ்லீப்பாக 7 to 8 hours தூங்கணும். அப்படி தூங்குனீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் வராத தடுத்துக்கலாம். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பது கருவுறல் தன்மையை அதிகரிக்கும். அதாவது 6th டிப் என்ன அப்படின்னா, ஒரு முறையான மருத்துவ பரிசோதனை மூலம் ஏதாவது நோய் இருந்தாலோ இல்லை அதுக்கான காரணங்கள் இருந்தாலோ அதை கண்டுபிடிச்சி ஈஸியாக சரி செய்யலாம். அதை சரி செஞ்சிட்டோம்னாலே ஈஸியாக கர்ப்பமாகலாம். அதாவது கணவன் மனைவி இருவருமே மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சிலருக்கு இருவருக்குமே பிரச்சனை இருக்கலாம். சிலருக்கு கணவனுக்கு மட்டும் பிரச்சனை இருக்கலாம். சிலருக்கு மனைவிக்கு மட்டும் பிரச்சனை இருக்கலாம். இல்லை யாரா ஒருவருக்கு பிரச்சனை இருக்கலாம். இல்லை இருவருக்குமே பிரச்சனை இருக்கலாம். யாருக்கு பிரச்சனை இருக்கோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதை மட்டும் சரி செஞ்சாலே எளிமையாக கர்ப்பமாகலாம். எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், தேங்க்யூ.